வணக்கம் மக்களே. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? How are you all keeping? Hope everyone are good. So, I really can't believe we are in day 5. என்னால் நம்பவே முடியல நம்ம day 5ல இருக்கோன்னு. I'm really happy and excited. And thank you so much guys. எல்லாரும் ஓட லவ்வுக்கு and support and encouragementக்கு really appreciate taking time. இந்த ஜேர்னலிங் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தான் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு வாய்ஸ் வருது. ஸோ அது யார் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. தம்ப்நெயிலெல்லாம் வந்து நான் என்னோட ஃபேஸ் பிக்சர்ஸ்லாம் நான் போடுறேன். ஃப்யூச்சரில் வந்து ஐல் ட்ரை டு டூ வீடியோ. பிகாஸ் என்ன நடக்கும்னா நான் டைப் பண்ணுவேன். நான் டைப் பண்ணிகிட்டே பேசுகிறதுனால இட்ஸ் லைக் இட் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஹார்டர். பட் இட் வில் பி நைஸ். எனக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. that's the kind of my aim. So let's see. Anyway, if anyone new to the channel guys, please do go back and watch the playlist. நம்மக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஜேர்னியை பற்றி. ஸோ நீங்கள் வந்து day 1 day 2 day 3 day 4 எல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம். and then in future as well. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க day 5 கூட நம்ம அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ don't wait. Just go and watch it. It will be really helpful because journey na like it needs to have a start, right? நீங்க ஸ்டார்ட்ல இருந்து நம்மளோட எய்ம் என்ன, நம்ம விஷன் என்னன்றதை நீங்க பார்க்கலாம். So guys, another news. Today is Saturday and I am really happy. Happy Saturday everyone. This is a long holiday weekend in Ireland. So long holiday weekend na Saturday, Sunday, Monday லீவ் விடுவாங்க. அதையும் மீறி ஃப்ரைடே நாங்களே லீவ் போட்டுட்டோன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஸோ யூ கெட் 4 days. எந்த ஒரு பேங்கிங் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து இட் வில் பி க்ளோஸ்ட். இந்த பேங்க் ஹாலிடே வீக்கெண்டோட பர்பஸ் அண்ட் தென் ரீசன் என்னென்னா, சென்ட் பிரிஜெட் ஆஃப் கில்டேர், அவங்க வந்து சென்ட் பிரிஜெட் ஆஃப் அயர்லாண்ட் ஒரு செயின்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பேட்ரனஸ். அவங்களோட ரிமெம்பரன்ஸ்க்காகவும் அவங்க பர்த்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த Feb 3 வந்து நம்மளுக்கு ஹாலிடே. கண்டிப்பாக நம்ம அதை அவங்கள பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஹாலிடே அப்படின்றனால ஐம் ஸோ ஹாப்பி. அவங்க வந்து லைக் ஷி டிட் வெரி கிரேட் மிஷனரி ஒர்க்ஸ். அவங்க லைக் கிட்ஸுக்காகவும் லைக் கிறிஸ்டியானிட்டி நிறைய அதை ஹீலிங் ப்ரொடெக்ஷன் நிறைய பேருக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி லைக் ரியலி ஹானர் அண்ட் தென் வி ஆர் ஹாப்பி and then we get to have a holiday as well. So thank you guys. Thank you Saint Bridget as well. So let's dig into today's session. What's a crack everyone? How's things? அப்படி இப்போ நான் ஒரு ஆக்சென்ட்ல பேசினேன்ல, அதெல்லாம் நம்ம பேசுவோம். நான் வந்து ஐ நோ லைக் எனக்கு வந்து டீப் கார்க் ஆக்சென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுவேன். பட் ஸ்டில் ஐ டிட் ஹாவ் அ திங்க் ஸோ இருக்குன்னு. இப்போ வந்து நான் நிறையா வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் டிஃப்ரெண்ட் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணும்போது ஏற்ற மாதிரி தான் நான் பேசுகிறேன். நம்ம நிறையா தமிழ்லையும் தான் பேசுவோம், பட் இங்கிலீஷும் நம்ம அப்பப்போ பேசினா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி இருக்காது. ஓகே, அதான் நான் எப்பவுமே சொல்கிறது. அதனால தான் இந்த டெர்மினாலஜின்னு சொல்கிறேன். ஸோ எப்படி போகுது உங்கள் டெர்மினாலஜி ஜேர்னி? எல்லாரும் ஃபெமிலியர் ஆகிட்டீங்களா? இனிமேட் நான் ஏதாவது ஒரு டேர்ம் சொன்னேன்னா உங்களுக்கு புரியுமா? புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி அதை வந்து உங்களுக்கு புரியாமல் போச்சுன்னா இட்ஸ் நோ பாயிண்ட். அண்ட் தென் லைக் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இல்லை ரொம்ப கொஞ்சம் வயசாக இருக்கீங்க, ஏஜ் டசன்ட் மேட்டர். எனி ஒன் கேன் மூவ், எனி ஒன் கேன் ட்ராவல். ஸோ மேக் ஷுர் யூ கெட் ஃபெமிலியரைஸ் வித் த வேர்ட்ஸுக்கிட்ட வந்து பழக்கமாக படுத்திக்கோங்க. ஒரு வேர்டு இருந்ததுன்னா அதை நம்மளுக்கு ஈஸியாக இது பண்ண முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாரும் என்கேஜாக இருக்கீங்களா? I wish everyone have like inspired and then impacted. நீங்கள் என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் கைஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் வில் கண்டிப்பாக வில் பே யூ. So never ever like give up. Okay, so
ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் நான் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் பேசிக்லன்னு சொல்றேன்னா, இப்பலாம் நான் நெறைய பார்க்குறேன். பீப்பிள் ஆர் வெரி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இம்ப்ரெஸ்ட். எதையாவது பார்த்து, யாரையாவது பார்த்து இது அவங்கலாம் இதெல்லாம் பாருங்க, நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என் ஜேர்னியா இருக்கும். பட் உங்க ஜேர்னி என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்க ஜேர்னிய நீங்க அந்த ஜேர்னில இருந்து என்னோட ஜேர்னிக்கு வரணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பேசிக் நாலேட்ஜ். அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். ஐ நோ இஃப் லைக் திரும்பி திரும்பி சொன்னா போர் அடிக்கணும். பட் இட் டசன்ட் மேட்டர். ஐ அம் கோனா கீப் ஆன் ரிப்பீட்டிங் ஸோ தட் லைக் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவோம். ஒரு பேலன்ஸ்க்கு வருவோம். நான் இத சொல்ல, நீங்க இத பண்ண மாட்டேன்னு சொல்ல. பட் ஒன் டே 2 பேரும் ஓகே மீட் பண்ணுவோம். ஐ டு ஐ. ஓகே. ஐ ஹோப். எனிவே ஸோ டுடே நம்ம எப்படி என்ன டெசிஷன் எடுக்கலாம். இல்ல எப்படி எடுத்தோம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன மாரியான வழிலாம் இருக்கு, வேஸ் இருக்கு நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு. அத டிசைட் பண்ணுவோம். ஓகே. இப்ப எனக்கு டிசைட் பண்ணணும் இன்னைக்கு. நான் எப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அதில என்ன டிசைட் பண்ணேன்னா, ஐ அம் கோனா கோ வியா ஸ்டடி அகாடமிக் ரூட். ஏன் அப்படின்னா, நான் அதான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்ல, ஆசைப்பட்டுருக்கேன்ல, ப்ராக்டிகாலிட்டி யோசிச்சிருக்கேன்ல, சிச்சுவேஷன் எல்லாம். அப்ப எனக்கு என்ன சூட் ஆச்சு, எனக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன் அந்த நேரத்துல அப்படின்னா, அகாடமிக் தான். ஸோ தட்ஸ் வாட். ஸோ அகாடமிக்கு படிப்புன்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும் அடுத்து? பில்லு. காசு, துட்டு, மணி. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன வரும்? ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும். என்ன தேவை? அத நான் சொல்லிடுறேன். அப்புறம் வேலை வேற பார்த்துட்டு இருக்கேன் நான். நல்லா 45,000 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்பவே 2013ல. அதை விடணும். விட்டா யாரும் காசு கேட்கணும். நம்மகிட்ட காசு இருக்காது. நான் நல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் கமிட்மெண்ட். போய் வாங்கிருவோமா? என்ன பண்ணுவோம்? ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்னா எப்படி வரும்? லோன் வாங்குவோம். இல்ல ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும். ஆனா சப்போர்ட் பண்ற ஃபேமிலியை நம்ம திரும்பி பார்க்கணும், லோன் பார்க்கணும். இது டிபெண்ட்ஸ் ஆன் எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ எனக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ நான் லோன் வாங்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபேமிலியை பார்க்கணும், சிப்லிங்ஸை பார்க்கணும். அப்புறம் கமான் கைஸ், ஃபியூச்சரு இதெல்லாம் வாங்கிட்டு போய் வேலை கிடைக்குமா, அது கிடைக்குமா, நம்ம எப்படி வாழ்வோம், அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும், அதெல்லாம். ஸோ இதெல்லாம் அப்படியே ஓடுது மண்டைக்குள்ள. ஆனா இப்போ இதெல்லாம் ஒரு கான்ஸா இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் தோணுது. ஆனால் லைக் இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, ஒரு அவுட்புட் இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம செய்கிறோம், அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கு. இல்லை நம்ம ஆல்ரெடி ட்ரீம் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் வேணும்னு. அப்போ அதை நம்ம ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது? பண்ணணும்ல. இதெல்லாம் ஒரு சைடு எழுதியாச்சு. மற்றதுக்கெல்லாம் நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன்னா 1 2 3 4ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நம்ம ஜேர்னியில் இருக்கும். என் ஜேர்னியை எனக்கு நான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டேன். இப்போ நீங்கள் தான் லீவ் பண்ண போகிறீங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. எனக்கு தெரியணும் நீங்கள் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் என்ன ஆசை, இல்லை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் இந்த ஜேர்னியில் இன்டல்ஜ் ஆயிருக்கீங்களா, அவங்க பேசிக்கை லேர்ன் பண்ணீங்களா, சொன்னதை கேட்டீங்களா இல்லையான்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்கள் ட்ரீம். ஆக்சுவலி நீங்கள் அதை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் உங்கள் ட்ரீம் என்ன, நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு. It will be a very nice activity. So I urge நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஓகே, I'm not going to ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டேன். பிரச்சனை I'm just kidding guys. ஸ்பூன் ஃபீடிங்லாம் வேணாம். நம்ம இது ஒரு இன்டராக்டிவ் வைப்போம், கமெண்ட் பண்ணுங்க. Until then, go and have a nice Saturday night. என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. Love you all. Okay, take care. Just do leave a comment and then நாளைக்கு சந்திப்போம். Okay, take care. Bye guys. Don't forget, மறக்காதீங்க. Don't be lazy. Okay, bye bye. Take care.